வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்காது சாவிடோஸ் தமிழ் சேனல். நான் சாவிடோஸ். அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஒரு அனிமேட்டட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிருக்கு. உங்களால் நம்ப முடியுதா? ஜாக் டார்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ட்விட்டரோட CEO அண்ட் கோ ஃபவுண்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் ட்வீட் $2.9 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பிக்சர் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இது எல்லாத்தோட கிரேசியான ஃபேக்ட் என்ன தெரியுமா? பிப்லி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய 5000 days வரைஞ்ச பிக்சர்ஸ், அதாவது ஒரே பிக்சர் கிடையாது, மல்டிபிள் பிக்சர்ஸ், அதை வந்து ஒரு ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸுக்கு வந்து போட்டிருக்காரு. ஸோ $69 மில்லியன் வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது வாங்கினவரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து ஏன் பிக்சர்ஸில் வந்து கொண்டு போய் மணியை வந்து அவ்வளோ மணியை டம்ப் பண்ணுறாங்க, அண்ட் இந்த பிக்சர்ஸ்லாம் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFT. அவங்க NFT பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லையும் மெசேஜ் வந்துச்சு, என்ன பர்சனலாகவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ NFTனா என்ன, கிரிப்டோஸில் அது வந்து புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அது மூலமாக நம்ம ஏதாவது காசு பார்க்கலாமா, இல்லை வந்து எப்படி அது ஒர்க் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் NFT பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது, ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக உங்களுக்கு வந்து இருக்கும். NFTனா என்ன, அதனால் என்ன பயன் இருக்குது, ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, நம்ம NFT மேக் பண்ணலாமா, அதை வந்து செல் பண்ணலாமா, செல் பண்ணி இவ்வளோ காசு வந்து பார்க்கலாமா, இல்லை வந்து NFT வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் அங்கேயும் வந்து உங்களுக்கு வரும். NFT அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ NFT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபஞ்சபிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஞ்சபிள்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஞ்சபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஞ்சபிள் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீங்கள் ஒரு $100 நோட் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து ஒரு கடையில் கொடுத்து சில்லறை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த $100 நோட்டுக்கான எக்ஸாக்ட் சில்லறையை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $100 கொடுத்துட்டு அதுக்கு வந்து 5 $20 நோட்டு வாங்கலாம், இல்லை 2 $50 நோட்டு வாங்கலாம், இல்லை 10 நோட்டு வாங்கலாம், இல்லை சில்லறையாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்க முடியும். அண்ட் பிரித்தாலும் அதோட வேல்யூ $100 தான். ஸோ இப்படி அதாவது நீங்கள் சேஞ்ச் வாங்கினாலும் $100 தான், சேஞ்ச் கொடுத்தாலும் $100 தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஸோ இதை தான் வந்து ஜென்ரலாக வந்து ஃபஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேப்பரில் நான் வந்து ஒரு ஏதாவது ஒன்று எழுதி இல்லை வந்து அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவரல் ஈக்குவல் வேல்யூஸால் பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த பேப்பர் வந்து கிழிச்சு கொடுத்தாலே தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூ, அந்த பேப்பருக்கான வேல்யூ அந்த பேப்பர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பேப்பரோட ஓனர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த பேப்பரை நீங்கள் வந்து டிவைடோ பண்ண முடியாது. இப்போ 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கும் அந்த பேப்பர் வேணும்னா நீங்கள் வந்து டிவைட் பண்ணி கொடுக்க முடியாது. பட் $100 நோட்டை ஒரு 5 பேருக்கு நீங்கள் டிவைட் பண்ணணும்னா $20 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் நான் ஃபஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மீன்ஸ் நீங்கள் வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸை வந்து, அதாவது நான் ஃபஞ்சபிள் பொருளை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கவோ இல்லை அதோட வேல்யூவை ஷேர் பண்ணவோ முடியாது. அந்த பர்டிகுலர் திங்குக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நான் ஃபஞ்சபிள். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபஞ்சபிள்னால் என்னென்ன இது வந்து வரும், என்னென்ன பொருட்கள் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே நம்ம இந்த ஷர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஷர்ட் வந்து நான் பர்டிகுலர் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஷர்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 100 ஷர்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 ஷர்ட்டுக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஜென்ரலாக வந்து ஃபஞ்சபிளில் வரும். இல்லை நீங்கள் உங்களோட கரன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $100 நோட்டு இல்லை $1000 நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஃபஞ்சபிள் இது கரன்சிஸ் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ காயின்ஸ் எடுத்துக்கோங்க, பிட்காயின் இல்லை எத்தேரியம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஃபஞ்சபிள் தான். பிகாஸ் அதை வந்து நீங்கள் ஈக்குவல் வேல்யூக்கு வந்து பிரிக்க முடியும். நீங்கள் ஒரு பிட்காயின் அமிச்சிட்டு அதுக்கு ஈக்குவலான எத்தேரியம் வாங்க முடியும், இல்லை நிறைய எத்தேரியம் அமிச்சிட்டு அதுக்கு ஈக்குவலான பிட்காயின் வாங்க முடியும், இல்லை பிட்காயினையும் வந்து பிரித்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஒரு பிட்காயினை வந்து நீங்கள் ஒரு 1000 பேருக்கோ இல்லை 2000 பேருக்கு, கோடி பேருக்கு கூட உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் நான் ஃபஞ்சபிள் பொருட்கள் எதையுமே அந்த மாதிரி பிரிக்கவோ இல்லை வந்து ஷேர் பண்ணவோ முடியாது. அதோட ஓன் வேல்யூ ஷேர் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் அதை வந்து பிரித்து ஷேர் பண்ண முடியாது, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட ஓன் வேல்யூ அதுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இந்த நான் ஃபஞ்சபிளில் வந்து அதாவது நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அடங்கும்னு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் வந்து அடங்கும். அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை வந்து அனிமேட்டட் பிக்சர்ஸ் ஜேபி பிக்சர்ஸ்னு சொல்லும் போது ஜேபெக் எல்லா ஃபார்மேட் ஆஃப் பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து அடங்கும். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் மியூசிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேம்ஸ். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் கீழே வரும், அதாவது NFT கீழே வந்து வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த NFTங்கிறது வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி NFTக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ NFTயில் ஒரு பொருளை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோ, இந்த ஒரு கரண்ட் ஃபோட்டோவை நான் ஒரு ஃப்ரேம் எடுத்து அந்த ஃபோட்டோவை நான் வந்து NFTயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோக்கான ஓனர்ஷிப் வந்து என்கிட்ட தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை நான் ஈஸியாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது விற்கலாம், இல்லை வாங்கலாம், இல்லை சும்மா கொடுக்கலாம், இல்லை சும்மா வாங்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸை ஆனால் என்னால் மட்டும்தான் வந்து, இப்போ நான் வச்சுருக்கேன்னா என்னால் ஓனர்ஷிப் கொண்டாட வைக்க முடியும். என் ஃப்ரெண்டு வச்சுருக்கானா அவனால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபோட்டோக்கு வந்து ஓனர்ஷிப் கொண்டாடிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, அதை வந்து NFTயாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதை வேறு யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இந்த சென்ஸ் கண்டிப்பாக டூப்ளிகேட் எடுக்க முடியும், பட் அதை வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த பிக்சரை பார்த்து மட்டும் நடக்கிறது கிடையாது. அது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் நடக்கிற கோடிங் ஸ்கிரிப்ட்ஸ் அதை பார்த்து அதோட டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து இதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் NFTக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் யூனிக் சிக்னேச்சர் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ ஒரு ஃபோட்டோக்கு அதோட சிக்னேச்சர் இருக்கும், இல்லை ஒரு வீடியோக்கு அதோட ஓன் சிக்னேச்சர் இருக்கும். வேறு யாருனாலையும் அதை வந்து மாற்றவே முடியாது, இல்லை வந்து டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் NFTயை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த NFT வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயமா ஆகிட்டு வருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, NFTன்னு சொல்கிறாங்க அப்படின்றது. பிகாஸ் ஷார்ட் டைமில் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த NFT அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு NFTக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் பேஸ்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஓன் கண்டென்ட் வந்து உங்களோட ஓனர்ஷிப், நீங்கள் தான் அதுக்கு வந்து ஓனர் அப்படிங்கிறத வந்து குறிக்கும் இதில். ஸோ இந்த NFTலாம் எதில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக வந்து கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ NFTயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிரிப்டோ தான். ஸோ அதுவும் வந்து பிளாக் செயினில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ கிரிப்டோங்கிறதுக்கு ஆனால் அர்த்தமே வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த NFTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி தான் வந்து ரன் ஆகுது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன அப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டெடிகேட்டான வீடியோ பிளாக் செயினுக்கு நான் வந்து உருவாக்குறேன். பிகாஸ் பிளாக் செயினுங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து இந்த NFT ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த NFTக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈதாஷ் இல்லை வந்து அதோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஈதாஷ் இல்லை ஸ்கிரிப்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த NFT வந்து ரன் ஆகுது, உருவாகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவல் பிக்சர்ஸ், வீடியோஸ், மியூசிக்ஸ், கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் சிக்னேச்சர், ஓன் ஸ்கிரிப்ட், ஓன் ஈதாஷ் நெட்வொர்க் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெட்வொர்க் இந்த சென்ஸ் இங்கே வந்து கோடிங்கை தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இதோட வேல்யூ வந்து எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் பொறுத்து. இப்போ ஃபேமஸான பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நான் சொன்ன அமிதாப் பச்சனில் வந்து ஜாக் டாசி, இல்லை வந்து அந்த ஆர்டிஸ்டோட பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பட் அது மட்டும் கிடையாது. இந்தோனேஷியாவோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்நாளில் இருக்கிற செல்ஃபீஸை எடுத்து அதை விற்று அவர் வந்து $1 மில்லியன் மேலே வந்து சம்பாரிச்சிருக்காரு. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் விற்கல, அவ்வளோக்கு பல ஃபோட்டோஸ், ஒவ்வொரு ஃபோட்டோவுமே $3 ஒரு கொஞ்சம் கம்மியான ஒரு காசு தான். ஸோ அந்த $3 பேசிஸில் நிறைய ஃபோட்டோஸ் விற்று அவ்வளோ வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இதில் வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் வாங்கவும் முடியும், யார் வேணாலும் விற்கவும் முடியும். ஸோ அதை வந்து லேட்டர் பார்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த NFT வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் NFTங்கிறது வந்து நிறைய வேஸில் வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன். பட் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை வந்து டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கும் இருக்குது. ஸோ பெனிஃபிட்னு சொன்னிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட ஓனர்ஷிப். ஸோ உங்களோட டிஜிட்டல் கண்டென்ட்க்கு நீங்கள் மட்டும்தான் ஓனராக இருப்பீங்க. இப்போ என்னோட வீடியோஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த வீடியோஸை வேறு யார் வேணாலும் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். பட் யூடியூபோட அல்காரிதம் அதை கண்டிப்பாக வந்து தடுத்துரும். பட் என்னோட வீடியோஸை யூடியூப்பில் தவிர்த்து எல்லா பிளேஸ்லையும் அப்லோட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, இல்லை வந்து வேறு எங்கேயா போடுறாங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது அன்லஸ் நான் பார்க்குற வரைக்கும். அண்ட் அது பார்த்தாலும் இன்கேஸ் என்ன தெரியாதவங்க அப்படி பார்த்தாங்கன்னா அதுதான் அவங்களோட ஓன் கண்டென்ட் நினச்சிப்பாங்க. ஸோ அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. பட்
இந்த என்எஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் நடக்கவே முடியாது. நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், இல்லை கண்டென்ட் வச்சுருக்கேன்னா அந்த ஒரு கண்டென்ட்டோட ஓனர் வந்து நான் தான், ஓனர்ஷிப் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அன்லெஸ் நான் வந்து செல் பண்ணுற வரைக்கும். ஸோ நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து மாறிடும். அண்ட் ஈஸியாக வந்து செல் பண்ணலாம். ஸோ ஈஸியாக செல் பண்ணிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ வந்து யாராலையும் ஹேக் பண்ணிட முடியாது. பிகாஸ் பிளாக் செயினில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால யாராலையும் ஹேக் பண்ணிட முடியாது, உங்களோட கண்டென்ட்டை திருடிட முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பெனிஃபிட்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஃப்யூச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து என்எஃப்டியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பட் அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி இதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட, அதாவது நம்ம எர்த்தோட லேண்ட் ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி வித்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் யூஸ் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. அண்ட் தெரியாத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொன்னோம். ஆல்மோஸ்ட் நிறைய பிளேசஸ் வந்து விற்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியூயார்க், அந்த ஹாலிவுட், அந்த மவுண்டெயினில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பிளேசஸ்லாம் வந்து விற்றுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி எர்த்தோட பிளேசஸ், அதாவது ரியல் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி அதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் எனக்கு என்ன யூஸ்ன்னு இப்போ வரைக்கும் அதுக்கு தெரியல. பட் மோஸ்ட்டாக வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசிக்கான ஒரு எமோஜியில் வந்து அவங்களோட அந்த மங்கீஸ், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மங்கீஸோட ரியாக்ஷனை வச்சு அதெல்லாம் வந்து சேல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு வாங்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேல்யூவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக நிறையா அது வேல்யூவாக இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நிறைய கேம் விளாடி நல்ல வந்து ஒரு மார்ஜின் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்எஃப்டி கேம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கேம் விளாண்டிங்கன்னா அதுலேருந்து என்எஃப்டி டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கனால டிஸ்அட்வான்டேஜ்லையும் முடியலாம், பெனிஃபிட்லையும் முடியலாம். கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும், அதனால தான் கிரியேட்டே ஆச்சு. பட் டிஸ்அட்வான்டேஜும் அது கூட வந்து சேர்ந்து வரும். ஸோ தெரியாதவங்க அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக வந்து இந்த ஒரு என்எஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிக்சர்ஸ். இப்போ ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டுக்காக நீங்கள் வந்து ரியல் டைம் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க, அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் லைஃப் மணியை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் நான் ஃபஞ்சபிள் டோக்கன், அதாவது வந்து பிக்சராக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்குறீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் எல்லாரும் வந்து மணி பார்க்குறாங்க. ஸோ அதில் நம்மளும் வந்து ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, வாங்குறதுக்கும் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ சைபர் பங்க் இருக்குது, அப்புறம் வந்து இது இருக்குது, பைனான்ஸ் இருக்குது, பைனான்ஸில் வாங்க முடியும். தென் வந்து ஐ திங்க் ஓப்பன் சேஜ் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து வாங்கவும் முடியும், சில வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து உருவாக்கவும் முடியும். பட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, யார் வேணாலும் உருவாக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கே சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அது இருக்குது. அண்ட் வாங்குறவங்க பொறுத்து தான் அதோட ப்ரைஸிங் வந்து டிசைட் ஆகும். அந்த கண்டென்ட்டோட யூனிக்னஸ், அந்த கண்டென்ட்டோட ஒரு அப்பீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, பார்க்க அழகாக இருக்கா, இல்லை வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கா, அதுக்கு உண்மையிலேயே வேல்யூ இருக்கா, அது எல்லாமே பொறுத்து தான் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து, அதாவது அந்த கண்டென்ட் இந்த சென்ஸ் இங்கே வந்து பிக்சரில் வீடியோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு NBA கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோட ஒரு மேட்ச், ஒரு கோல் போடுறத வந்து ஒரு வீடியோவாக, சின்ன வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க சம் மில்லியன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து, அதாவது பிகாஸ் அந்த பர்டிகுலர் கோல் வந்து பார்த்திங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் யூனிக் பேக் ஷாட் கோல் சம்திங் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கண்டென்ட், அது வந்து மக்களுக்கு பிடிக்கணும், அதே சமயம் அதில் ஏதாவது வேல்யூ இருக்கணும், பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை வந்து சில பேருக்கு அது வேஸ்ட்டாக தெரியலாம், சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த என்எஃப்டியோட ப்ரைஸிங் வந்து நீங்கள் செட் பண்ணி விற்க முடியும். ஸோ ப்ரைஸிங் வந்து ஜென்ரலாக நீங்கள் தான் செட் பண்ணுவீங்க. பட் வாங்குறவங்க பொறுத்து தான் அந்த ப்ரைஸிங், அந்த ப்ரைஸ்க்கு வாங்குவாங்க இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த என்எஃப்டியோட வேல்யூ வந்து டிசைட் பண்ணப்படும். ஸோ எல்லாரும் வந்து இந்த என்எஃப்டியை பண்ணலாம் அண்ட் எல்லாரும் வந்து இந்த என்எஃப்டியை வாங்கலாம். பட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாங்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் இதை வந்து பண்ணலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை, பிகாஸ் நானும் எதுவும் ட்ரை பண்ணலை பெருசாக. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது பண்ணுறது, எப்படி இது வாங்குறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். அந்த வீடியோவும் வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ NFT பற்றின உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் NFT பற்றி நான் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இதில் வந்து பேசியிருக்கேன், பிகாஸ் எனக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போவேன்னா தெரிஞ்சிக்க வேண்டியவங்களுக்கு அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கோல். அதனால் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் பிளாக் செயின் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக பிளாக் செயின் பற்றியும் ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.